என்ன காளையா மேய்த்து விட்டான் சாரி சொல்வதற்கு? கண்ணகி பாண்டியன் நெடுஞ்செழியன் இருந்த இடத்திற்கு ஸ்டாலின் இருந்திருந்தால் என்ன சொல்லியிருப்பார்? பாண்டியன் நெடுஞ்செழியன் இருந்த இடத்தில் கோவலனை கொன்றுவிட்டு ஸ்டாலின் இருந்திருந்தால் என்ன சொல்லியிருப்பார் ஸ்டாலின்? அம்மா கண்ணகி சாரிம்மா, அது நடந்துருச்சு பார்த்துக்குவோம்மா, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. சரிம்மா, இடமெல்லாம் தர சொல்கிறேம்மா, வீடு கட்டுறதுக்கு வீட்டு வசதி காரியத்தில் ஒரு வீடு தர சொல்கிறேன், வாங்கிக்கம்மா, பார்த்துக்குவோம்மா, விசாரிப்போம்மா, அதெல்லாம் ஒன்றும் நினைக்காத. அப்படி சொல்லியிருந்தால், அந்த பெண்ணுக்கு சொல்லியிருந்தால் எவ்வளவு கேலியாக உனக்கு தெரியுமோ கண்ணகிக்கு. அதே மாதிரி தான் எனக்கு திருப்புவனம் அந்த தாயிடம் சொல்லியதுன்னு எனக்கு தோன்றுகிறது. என்ன நீ பேசுகிற? அந்த அம்மா சரியான உணர்வோடு பேசியிருந்தாயே, உன் ஆட்சியில் இதான் ஏன் நடக்குது? ஏற்கனவே 24 தரம் நடந்திருக்கு. இப்போ என் வீட்டில் நடந்தது 25வது தரம். இது முடிஞ்சு போச்சா? நடவடிக்கை எடையா? இந்த பாரு, நான் எப்பவும் இந்த கூழையும் இந்த கஞ்சியும் குடிச்சு பழக்கப்பட்டவன் தான். நான் இந்த குடிசையில் தான் காலமெல்லாம் வாழ்கிறேன். அதனால் நீ ஒன்றும் எனக்கு இடமும் தர வேண்டாம், எனக்கு நீ வேலையும் தர வேண்டாம். நான் இதுக்கு முன்னாடி நான் கஞ்சி குடிக்காமல் இருந்தேன். இப்போ என்ன மாட மாளிகையிலே வாழ போகிறேன்? என் மகன் செத்து போனேன். முதல்ல அதுக்கு நீதி வழங்கு. கொன்னவன் 5 பேரும், அவனுக்கு துணையாக இருந்த கீழ் அதிகாரி, மேலதிகாரி, அந்த பொம்பளை எல்லாரும் தூக்குக்கு போகணும். அதை நீ வழிவகுப்பியா? அதை விட்டுவிட்டு என்னமோ எனக்கு சாரி சொல்லி என்னமோ ஆக போகுது. எனக்கு ஒன்றும் தர வேண்டாம். நான் அந்த குடிக்கிற கஞ்சியை காலமெல்லாம் குடிக்க என்னால் முடியும்.